ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 32 8வது வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண் வைத்து நான் உனக்கு ஆலோசனையும் சொல்லுவேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லிக் கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இந்த ஆன்லைன்ல எந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் இந்த வார்த்தை மூலியமா உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் என்று முதலாவது நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். உங்களுக்கு கர்த்தர் இன்னைக்கு சொன்ன வார்த்தை என்னவென்றால், உனக்கு நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். தேவனுடைய வழியை தேடுகிறவன் பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. அந்த வழியை தேடுகிற பிள்ளைகளாக நம்ம இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளிலே இந்த வார்த்தையோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உன் மேல் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனையும் நான் சொல்லுவேன். இன்னைக்கு நம்ம குடும்பங்கள், நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய பிசினஸ் எந்த ஆலோசனையில செய்து கொண்டிருக்கிறோம் என்று யோசித்து பார்க்க வேண்டும். நம்ம எல்லா காரியங்களிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக காணப்பட வேண்டும் என்றால் நம்ம தேவ ஆலோசனை ஒரு தேவ பிள்ளைகள் கேட்க வேண்டும். இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், நீங்க கேட்குவீங்க, தேவனுடைய வழியில நடப்பீங்க என்று. ஏன்னா ஒருவர் தேவனுடைய வழியை தேடும் போது அவனுடைய வாழ்க்கையில தேவனுடைய பிளெஸிங்ஸை அவன் பார்க்க முடியும். தேவனுடைய ஆலோசனை கேட்கும் போது அந்த குடும்பம் எந்த துயரத்திலும் விழாது. அந்த தேவனே அந்த குடும்பத்தை அவர் நடத்துவார். இன்னைக்கு இந்த வார்த்தையோடு தேவன் உங்களோட பேசினது நான் நம்புகிறேன். எந்த இடத்துல இருந்தாலும் உங்க வாழ்க்கை கர்த்தருக்கு அர்ப்பணித்து தேவனுக்காக நம்ம வாழுகிற ஒரு நிமிஷம் கண்களை மூடி எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வார்த்தையோடு ஆண்டவரே நீங்கள் இந்த ஆன்லைன்ல பேசினதுக்காக நன்றி. எந்த இடத்துல இந்த வார்த்தைகள் இந்த பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அந்த வார்த்தை பிரகாரமா எங்க வாழ்க்கை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளோடு நீங்கள் பேசினதுக்காக ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளுடைய தேவைகளும் எல்லாவற்றையும் நீங்கள் சந்திக்க போற தெய்வத்துக்காக நன்றி. இந்த நாள் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதமான நாளாக ஆண்டவரே நீங்கள் செய்ய போற தெய்வத்துக்காக நன்றி. எல்லாவற்றும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை ஒருவருக்கு செலுத்துகிறேன். ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.